ஆப்கி அதாலத்துல வீரேந்தர் சேவாக் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவரு எல்லாரு கூடயும் மோதிக்கிட்டே இருப்பாரு. சேவாக், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்றனால தான் உங்களை டிராப் பண்ணிட்டாங்கன்னு செலக்டர்ஸ் அப்படிதான் நினைச்சிருப்பாங்கன்னு. ஆனா சௌரவ் கங்குலி அப்படி நினைக்கல. ஆனா சௌரவ் கங்குலியோட அறிக்கையை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி தான் அவரை டீமை விட்டு வெளியே அனுப்பினார்னு. சார், தோனி அப்படி பண்ணிருப்பார்னு எனக்கு நிஜமா தோணல. அது அப்படி நடந்திருக்காது. ஏன்னா அவரு மனசார ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எங்க சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அப்புறம் சீனியர் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் புதுசா கேப்டன் ஆனப்போ அவர் டீம்ல நிறைய சீனியர் பிளேயர்ஸ் விளையாடினாங்க. அவரு கைடன்ஸ் கொடுத்தாரு. அவங்க எப்படி விளையாடணும்னு நிறைய ஐடியா சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. அவரோட கேப்டன்ஷிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ நல்ல ரிசல்ட் வந்துச்சு. நாங்க நிறைய ஒன் டே டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஜெயிச்சோம். சோ அதனால இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணல. இதெல்லாம் வெளியில மீடியாவோட வேலை தான். தோனிக்கும் ஷேவாக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு. ஷேவாக்கும் தோனிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல, பேசிக்கிறது இல்ல அப்படின்னு. நீங்க ஒரே டீம்ல இருந்துகிட்டு நிறைய மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது டீமுக்குள்ள பிளேயர்ஸ்குள்ள சண்டைங்கிறது எனக்கு சரியா படல. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். அப்படி இருந்திருந்தா நான் எப்பவோ டிராப் ஆயிருப்பேன். ஒருவேளை நான் தோனி கூட சண்டை போட்டா, இல்ல அவர் என் கூட சண்டை போட்டா, சோ அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் ரொம்ப தப்பானது. நியூஸ் ஏஜென்சி கிட்ட என்ன சொன்னாருன்னா, அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு முழுசா நான் சொல்லிடுறேனே. ஒருவேளை கேப்டன் ஒரு பிளேயரை டீம்ல வச்சுக்க விரும்பினா, செலக்டர் கேப்டனுக்கு அகைன்ஸ்டா போய் அந்த பிளேயரை டிராப் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த கேப்டன் யாரையாவது டிராப் பண்ண விரும்பினார்னா அப்போ செலக்டர்ஸ் அவரை தடுக்க மாட்டாங்க. அப்படியே அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, தோனியோட ஃபார்மும் சரியில்லை, அப்படி இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்னா அப்புறம் ஏன் சேவாகுக்கு கொடுக்காம இருக்காங்க? சார், இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், கிரைட்டீரியாங்கிறது இருந்தாகணும். ஒரு பிளேயர் 4 மேட்சுக்கு அப்புறம் டிராப் ஆகுறாருன்னா யார் வேணாலும் டிராப் ஆகலாம். அவர் கேப்டனோ சீனியரோ ஜூனியரோ, இத செலக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணி ஆகணும். அவங்க என்ன கிரைட்டீரியா செட் பண்ணாங்க, இல்ல கேப்டனோட முடிவு என்ன. தோனி சொன்னதுனால தான் உங்களை டிராப் பண்ணிருக்காங்க. இல்ல, அது செலக்டரோட கால். அதுல கேப்டனோட ரோல்னு எதுவுமே இல்ல. இப்ப கூட எனக்கு அந்த டவுட்டே கிடையாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு டைம்ல சௌரவ் கங்குலியும் கேப்டனா இருந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு. யாரையாவது டிராப் பண்ணணும்னா அதை செலக்டர்ஸ் தான் பண்ணணும். யாரையாவது டிராப் பண்ணணும்னா அவங்க பண்ணிடுவாங்க. யாரையாவது பிக் பண்ணனாலும் செலக்டர் கிட்ட சொல்லி தான் அவங்க அதை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனியாரிட்டியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 கேப்டன் வந்தாங்க. ஒருத்தர் ராகுல் டிராவிட், அப்புறம் இன்னொருத்தர் அனில் கும்ப்ளே. ஒருவேளை அவங்க அந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் விளையாடுவாங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் இருப்பாங்கன்னு. பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க ஆட மாட்டாங்க. ஒரு காலம் எழுதினாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோனியை கேப்டன் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் டோனிக்கும் சேவாக்கும் மோதல் ஏற்பட்டுச்சுன்னு. ஏன்னா சேவாக் கேப்டனாக விரும்பினாரு, அவரை விட்டுட்டு தோனியை கேப்டன் ஆக்கினதுனால மோதல் ஏற்பட்டுச்சு. சார், தோனி இந்த கூண்டில் உட்காரும்போது அவரே சொல்லுவாரு, உண்மையிலேயே அந்த மாதிரி மோதல் ஏதாவது இருந்துச்சான்னு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆனப்போ நாங்க 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சு ஒன்னா விளையாண்டோம். என்னோட எக்ஸ்பீரியன்சஸை, என்னோட ஐடியாஸை நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அதை கேட்கறதும் கேட்காதும் ஒரு கேப்டனோட இஷ்டம். அப்புறம் நான் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றதெல்லாம் இது தவறான விஷயம். அப்புறம் எம்எஸ் தோனி கேப்டன் ஆனாரு. நான் அவருக்கு கீழே T20 விளையாடினேன். அந்த வேர்ல்டு கப் நாங்க ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் நான் ஒன் டே அப்புறம் டெஸ்ட் மேட்சுக்குலாம் நான் செலக்ட் ஆனேன். நான் செலக்டர் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், ஸ்ரீகாந்த் சார் தான் சேர்மேன், நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். நான் அவர்கிட்ட எனக்கு கேப்டன் ஆகிறதுல விருப்பமே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் டீமோட வைஸ் கேப்டன் கூட ஆக விரும்பலன்னு சொல்லிட்டேன். நான் வைஸ் கேப்டனோ இல்லையோ என்னோட ஐடியாஸை நான் கேப்டன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வைஸ் கேப்டன் யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா என்னோட வேலை நம்ம டீம் ஜெயிக்கணும். அதுக்கு என்னென்னலாம் யோசனை தோணுதோ அதை சொல்லணும். அந்த ஐடியாஸை நான் கேப்டன் கிட்ட சொல்லுவேன். அதை அவர் கேட்கிறாரோ இல்லையோ அது அவருடைய விஷயம். இதுக்கு சாட்சி ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் எம்எஸ் தோனி. ஏன்னா நான் அவங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க மீட்டிங் போனா தயவு செஞ்சு யாரையாவது வைஸ் கேப்டன் ஆக்குங்க, எனக்கு வைஸ் கேப்டன் ஆகுறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு. நீங்க எப்போது தோனியை பாக்குறப்ப இதை நீங்க கேட்கலாம். அந்த நேரத்துல கேப்டன் ஆகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா கேளுங்க. நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன். சரி, நானும் உங்ககிட்ட ஓப்பனா கேட்கிறேன். நீங்க தோனி கூட எந்த மோதலும் இல்லைன்னு சொல்றீங்க. 6 ஜூலை 2012 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நாங்க தோனியோட கேப்டன்சினால மட்டும் ஜெயிக்கல, எங்க டீம் ஸ்ட்ராங்கா இருந்தது, அதனால ஜெயிச்சோம். நான் தப்பா என்ன சொன்னேன்? நீங்க இங்க எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க, 2011 வேர்ல்டு கப் வெறும் எங்க டீமோட கேப்டனால ஜெயிச்சமா, இல்ல அப்ப விளையாடின டீமால ஜெயிச்சமா? சார், என்னோட ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்ல.
அத பாத்தீங்கன்னா அது தப்பான விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். தோனி மேல கருணை காட்டுறீங்கன்னு. கரெக்டா? இல்ல சார், நான் தோனி மேல கருணை காட்டல. நான் சொல்ல வந்தது இதுதான். மொத்த கிரெடிட்டையும் கேப்டனுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, டீமுக்கும் கொடுங்க அப்படின்னு. ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா தோனி தி பெஸ்ட் கேப்டன். அவர் எல்லாத்துலயும் சௌரவ் கங்குலி பீட் பண்ணிருக்காரு. டெஸ்ட் வின்னா இருக்கட்டும், ஒன் டே வின்னா இருக்கட்டும், T20 வின்னா இருக்கட்டும், வேர்ல்டு கப் வின்னா இருக்கட்டும், T20 மேட்ச் 2 வேர்ல்டு கப் ஆகட்டும், 50 ஓவர் வேர்ல்டு கப், அதெல்லாம் யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்கறது நல்ல விஷயமே இல்லைல்ல. சோ அந்த டீம்ல விளையாடுற மத்த 10 பேருக்கும் அந்த வெற்றியை நீங்க பகிர்ந்து கொடுத்தாகணும்ல. சோ அதை மீன் பண்ணி தான் நான் சொன்னேன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 175 ரன்ஸ் எடுத்தேன். MS தோனி லாஸ்ட் மேட்ச்ல 95 ரன் எடுத்தாரு. அதுக்கு நடுவுல சில மேட்ச்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், சில மேட்ச்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. சோ இதெல்லாம் வச்சுதான் நான் சொன்னேன் ஒரு பிளேயருக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்காதீங்கன்னு. கௌதம் கம்பீர் நல்லா ரன் எடுத்தாரு, யுவராஜ் சிங் மேன் ஆஃப் த சீரீஸ். நாளைக்கு யாராவது ஒருத்தர் யுவராஜ்னால தான் நாங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சோம்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அந்த டீம்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, அவ்வளவுதான். அவர் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட வாங்கினாரு. கொஞ்சம் அதிகமா கிரெடிட் கிடைக்கணும்ல. அப்ப தோத்தாலும் அந்த பழி முழுமையா அவர் மேல தானே போய் சேரணும். சார் இப்படி பாருங்களேன், இன்னைக்கு ஒருவேளை இந்தியன் டீம் ஏதாவது மேட்ச்ல தோத்துச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா விராட் கோலியை கொஸ்டின் பண்ணுவாங்களா இல்ல வேற பிளேயரை கொஸ்டின் பண்ணுவாங்களா? அந்த பிளேமையும் நீங்க கேப்டனுக்கே கொடுங்க. கேப்டன் தான் தோக்க வச்சாரு, கேப்டன் தான் ஜெயிக்க வச்சாரு. சோ அது தப்பு இல்ல. சோ கேப்டன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு நாம சொல்லக்கூடாது. கேப்டன் முயற்சி பண்ணுவாரு, எப்படியாவது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மேட்ச் விளையாடணும், ஒரு பாசிட்டிவான கிரிக்கெட் விளையாடணும், நம்ம நாட்டை மேட்ச்ல ஜெயிக்க வைக்கணும்னு. அவரை பத்தி நீங்க நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ல கூட இந்த விஷயத்தை தான் எழுதியிருக்காங்க. நீங்க அவர் கூட விளையாடும் போது ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சேவாக் ஒரு செப்பரேட் கேம்ப் ரெடி பண்ணாரு. கௌதம் கம்பீர், ஜஹீர் கான், யுவராஜ் சிங் இவங்க எல்லாரும் டோனிக்கு எதிராக ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு. சார் ஆஸ்திரேலியா டூருக்கு என் வைஃபும் பசங்களும் கூட வந்திருந்தாங்க. நீங்க ஜஹீர் கான் அப்புறம் யுவராஜ் சிங் பத்தி சொன்னீங்க. அவங்க MS தோனி கூட தான் கோ கார்ட்டிங்க்கு கார் ஓட்ட போனாங்க. அப்புறம் எப்படி அவங்க என் குரூப்ல இருந்திருப்பாங்க? ஸோ இந்த குரூப்பிசம்னு எழுதுறதுலாம் சும்மா நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்காக, அப்புறம் இந்த நியூஸ் சேனலோடைய TRP ஏற்றுறதுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான். அப்புறம் ஒருவேளை டீம் ஆக்டிவிட்டிஸ் இப்படி இருந்தா பிளேயர்ஸ் யாராவது வரலனா அப்ப சொல்லலாம் அந்த பிளேயர் கேப்டனுக்கு எகென்ஸ்டா இருக்காருன்னு, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு, அதனால தான் அவர் வரலன்னு சொல்லலாம். ஆனா அவங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறாங்க. அப்புறம் அந்த கோ கார்ட்டிங் போனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை நான் அங்க போய் வண்டி ஓட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்புறம் அன்னைக்கு அங்க போகாத பிளேயர் நான் மட்டும் கிடையாது, வேற சில பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அது ஆப்ஷனல் ஆக்டிவிட்டி. அப்புறம் அத யாரோ ஒரு இந்தியன் ரிப்போர்ட்டர் தான் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கிரியேட் பண்ணி ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்டருக்கு இந்தியன் டீம்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவங்க நியூஸா எடுத்து அந்த பேப்பர்ல போட்டு இதை ஒரு இஷ்யூவா கிளப்பி விட்டாங்க. ஆனா உண்மையிலேயே நடந்த விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியன் ரிப்போர்ட்டர் தான் ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்டருக்கு இந்த நியூஸை கொடுத்து போட சொன்னாரு. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் காதை பிடிச்சி திருகிறீங்களா நீங்க? சார் நான் காதெல்லாம் பிடிச்சி திருகல, நான் இன்டர்வியூ கொடுக்கறதே நிறுத்திட்டேன். இதுக்கு என்ன காரணம்? T20 வேர்ல்ட் கப்ல டோனி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த மேட்ச்ல வீரேந்திர சேவாக டிராப் பண்ணிட்டு யூசுப் பட்டானை அனுப்பினாரு ஓப்பனரா. சார் அப்ப வீரேந்திர சேவாக் இன்ஜூர்டு, அதனால அனுப்புனாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா டோனி இன்ஜூர்டுன்னு சொல்றாரு, ஆனா சேவாக் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல சார், நான் இன்ஜூர்டா இருந்ததுனால தான் என்னால விளையாட முடியல. ஒருவேளை என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. முன்னாடி 2007ல ஒன் டே சீரீஸ்ல அனில் கும்ப்ளே திரும்ப என்ன டெஸ்ட் டீமுக்குள்ள எடுத்துக்கிட்டாரு வித்வுட் எனி பெர்ஃபார்மன்ஸ். அப்போ நான் 150 ரன்ஸ் எடுத்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் டே சீரீஸ் ஸ்டார்ட் ஆனப்போ அடுத்து இருந்த 4 ஒன் டேஸ்ல என்னால சரியான ரன்ஸே எடுக்க முடியல. 15-20 அப்படிதான் ரன் எடுத்தேன். MS தோனி என்ன பிளேயிங் லெவல்னு டிராப் பண்ணி ராபின் உத்தப்பாவை சச்சினோட ஓப்பனிங் இறக்குனாரு. சோ நாங்க அந்த சீரீஸ் ஜெயிச்சோம். ஆனா வீரேந்திர சேவாக் பிளேயிங் லெவல்ல இருந்து டிராப் ஆகலன்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய முறை நடந்துருக்கு. பண்ண மாதிரி டோனி கூட எப்பாவது பண்ணிருக்காரா? ஆமாமா பண்ணிருக்காரு. அதான் நான் சொல்ல வரேன். செலக்டர்ஸோட 25 டீம்ல கூட இல்ல. ஆமாமா நீங்க சொல்றது உண்மைதான். 25 ப்ராபபிலி அதுல கூட நீங்க இல்ல. அதனால ஆமா ஆஸ்திரேலியால நீங்க கட்ஷட் ஆட முடியும்னால உங்களை எடுத்தாங்க. நீங்க சொல்றது சரிதான். அப்படிதானா? டோனி அப்படிதான் பண்ணாரு. அந்த 4 மேட்ச்ல டீம் 11ல இருந்து என்ன டிராப் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏசியா கப் எனக்கு செலக்டட் இருந்து கால் வந்தது. அப்புறம் MS தோனி கால் வந்து என்ன பிக் பண்ணாங்க 2008 ஏசியா கப்க்கு. சோ நாங்க போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ரன்ஸ் எடுத்தேன். சோ அப்படி எதுவும் தப்பா இல்ல, எல்லாருக்குமே அது தெரியும் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அவங்களுக்கு தோணும் நான் 4 மேட்ச்ல நல்லா விளையாடலன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆயிடும், ஒருவேளை இப்படி கூட யோசிக்கலாம்.
இதனாலதான் அவரால் நல்லா விளையாட முடியலன்னு நினைச்சு எனக்கு பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் ராபின் உத்தப்பாவை இறக்கிருக்கலாம். அதனால எங்களுக்கு நல்லதுதான் நடந்துச்சு. ஏன்னா நாங்க தான் அன்னைக்கு அந்த கப்பை ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்துச்சு. இந்தியா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ட்ரையாங்கிள் டோர்னமெண்ட் ஜெயிச்சது. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில நான் விளையாடுறப்போ அந்த மாதிரி நடக்கல. நாங்க ஆஸ்திரேலியா கூட ஒன் டே சீரியஸ் ஜெயிச்சதே இல்ல. 93, 94ல அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க. டீம் ஜெயிச்சப்போ ரவிசாஸ்திரி சார் ஆடிக்கார் ஓட்டின மாதிரி. சௌரவ் கங்குலி உங்களை ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு இன்வைட் பண்ணாரு, தன்னோட இடத்த விட்டு கொடுத்தாரு. சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் இறங்கினப்போ சௌரவ் கங்குலி கூட தான் விளையாடினேன். அவர் எனக்காக இடத்த விட்டு கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா சச்சின் டெண்டுல்கர் திரும்பி வந்தப்போ அவரோட இடத்த எனக்காக விட்டு கொடுத்தாரு. அவரு 3வது பேட்ஸ்மேனா தான் இறங்கினாரு. அப்புறம் தான் நான் சச்சின் சார் கூட ஓப்பனிங் இறங்கினேன். சோ அப்ப அந்த கேப்டன் அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. சோ அப்ப டீமுக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப அந்த மாதிரி விளையாடினாங்க, யார ஓப்பனிங் இறக்கலாம், யார் இறக்குனா சரியா இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப அந்த முடிவு சரியா இருந்திருக்கும், ஓப்பனிங் சச்சினையும் சேவாக்கும் இறக்கலாம் அப்படின்னு. சௌரவ் கங்குலி 3வதா இறங்கினாரு. அது கேப்டனோட முடிவு, வரவேற்கத்தக்கது. அவரு டீமை பத்தி தான் முதல்ல யோசிக்கிறாரு, அவரை பத்தி அப்புறம் தான் யோசிக்கிறாரு. கங்குலி செஞ்சிருக்காரு. சௌரவ் கங்குலி உங்களுக்காக நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. ராகுல் டிராவிட் உங்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்கள், கும்ப்ளே உங்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்களை தோனி கூட உங்களுக்காக செஞ்சிருக்காரு. நிறைய தடவை, ஒரு முறை இல்ல சார், நிறைய முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்க ஒரு முறை நியூசிலாந்து டூர் போனப்போ நான் என்ன பாட்டு பாடுறனோ அதே பாட்டை MS தோனியும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் பிளே பண்ணணும்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பாட்டு தான் பிளே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவரு மேட்ச்லயும் வெளியிலயும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. MS தோனி ரொம்ப நல்ல மனுஷன். மற்றவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாரு. சீனியர் பிளேயருக்கு கூட நல்ல மரியாதையா நடந்துக்குவாரு. இது ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. ஸோ நீங்க அந்த நாட்டோட டீமுக்கு கேப்டன் ஆயிட்டீங்கன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ அவ்வளவு அன்பு இருக்கும்போது அவங்க திட்டும்போது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாராட்டவும் செய்வாங்க, திட்டவும் செய்வாங்க. ஒரு சில வாட்டி தூக்கி கொண்டாடுவாங்க, அப்புறம் கீழே போடுவாங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப்.